வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனில் படிப்பதற்காக 3 மாதம் சென்றிருக்கிறார். இந்த சூழலில் பாஜகவில் ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு திரு ஹெச் ராஜா அவர்கள் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நான் லண்டனில் இருந்தாலும் இங்கே அறிக்கை மூலமாக சண்டை செய்வேன் அப்படின்னு அண்ணாமலை ஏற்கனவே கூறி சென்றிருக்கிறார். இதெல்லாம் குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த நேரத்தில் இந்த புதிய குழு எதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற கேள்விகளை சிலர் முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக அண்ணாமலையை எப்படி வெளியேற்றுவது என தெரியாமல் இருந்தது பாஜக. இப்போது புதியவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் 6 பேர். அவர்கள் படித்தவர்கள், திறமையானவர்கள், மதிக்கக்கூடியவர்கள் அப்படின்லாம் விமர்சனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். அதோடு பாஜகவினருக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே திரு கே பி முனுசாமி உள்ளிட்டவர்கள்லாம் அண்ணாமலை வெளியேற்றப்படுவார், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு இதே விஷயத்தை குறிப்பிட்டார்கள். இப்போது அண்ணாமலைக்கு பதில் 6 பேர் கொண்ட குழு இது அதிமுகவுக்கு சாதகமா, அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமிக்ஞையா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான மோதல், சண்டை இதெல்லாம் கடந்த வாரம் பார்த்தோம். அது கடந்த வாரம். இப்போது நிலைமை மாறுமா? 3 மாதத்தில் இந்த நிலைமை வேறு வகையில் இருக்குமா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. விவாதிக்க இருக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. பாஜக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் முன்னிணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சேலம் மணிகண்டன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்களும் இணைய இருக்கிறாங்க. திரு சேலம் மணிகண்டன், அண்ணாமலை அவர்கள் படிக்க சென்றிருக்கிறார். அதற்கென பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு. அதற்கென ஒரு ஒருங்கிணைப்பு குழு 3 மாதம் ஒரு கட்சி அப்படின்றப்போ பல வேலைகள் இருக்கும். அதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நோக்கம் கற்பிக்கலாமா? அண்ணாமலை வெளிநாட்டுக்கு போனதுக்கும் பார்த்தீங்களா, நாங்கள் முன்பே சொன்னோம் அப்படின்னு நீங்கள் தியரி வெளிப்படுத்துறதுக்கும் சரியா இருக்குமா? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே, ஒன்று சொல்கிறேங்க. அதாவது 2 விஷயம். அவர் லண்டனுக்கு போன போகிறதுக்கு முன்னாடி என்னங்க ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு போனார் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீகால் பண்ண விரும்புகிறேன். நான் அங்கேருந்தே சண்டை மாறுதம் பண்ணுவேனா, சண்டை கட்டி ஆடுவேனா, சலங்கை கட்டிக்கிட்டு ஆடுவேனா அப்படின்லாம் சொல்லிட்டு போனார். ஆனால் இன்னைக்கு நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராஜா கையை வச்சா அது ராங்கா போனதில்லை அப்படின்னு மரியாதைக்குரிய மூத்த பாஜக தலைவர், திமுகவினுடைய எதிர்ப்பு போராளி ராஜா தலைமையில் ஒரிஜினல் நேட்டிவ் பிரீட் அப்படின்னு சொல்ற RSS பின்புலம் கொண்ட நடுவில் கட்சிக்கு வந்தவங்களாம் இல்லாமல் ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டுகள் காலம் அந்த கட்சியிலேயே பயணித்த, ஒரு நிமிஷங்க, எனக்கு யாரோ ஒரு ப்ளூ சட்டை மாற ஒருத்தர் தெரியாது யாருங்க, இந்த அண்ணாமலை சவுண்ட் சிஸ்டம் ஓனர் ஹைதராபாத் பிரான்ச் மேனேஜரா கருத்து கணிப்பாளர், அண்ணாமலை ஆதரவாளர், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கோஹட் மணிகண்டன். வணக்கம். அவருக்கு இன்னொரு முகம் இருக்குதுங்க. கருத்து கணிப்புலாம் அவர் சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனால் இந்த அண்ணாமலை சப்ஜெக்ட் கூப்பிட்டீங்கன்னா அண்ணாமலை சவுண்ட் சிஸ்டம் ஓனராக மாறிடுவாருங்க. அது போட்டுங்க, நான் விஷயத்துக்கு வரேங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 3 மாதத்துக்கு பார்த்தீங்க, முதல்ல அந்த கமிட்டியை சொல்லிடுறாங்க. அந்த கமிட்டியில் ஒரிஜினல் RSS பின்புலம் உள்ள நேட்டிவ் பிரீடு மூத்த தலைவர் வழியில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்களே, அது சொல்லும் செய்தி என்ன? ஏன்னா இவர் என்ன சொல்லிட்டு போனார்னா, நான் அங்கே இருந்தே முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி அமெரிக்காவிலேருந்து ஒரு அரசாங்கத்தை நடத்துவாரோ, ஏங்க ஒரு அரசாங்கத்தையே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து நடத்துறப்ப ஆளுங்கட்சியா இல்லாத தமிழகத்தில் ஒரு 3வது 4வது இடத்துல இருக்கிற பாஜகவை நடத்துவதற்கு ஒரு வெளிநாட்டில இருந்து அவரால் நடத்த முடியாது. அவர் தான் சோசியல் மீடியா கிங் ஆச்சே. ஆனால் இந்த கமிட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த செய்தியை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா, அவங்க இவர்கிட்ட எதிர்பார்த்தது ஒன்று, ஆனா இது என்ன எல்லை தாண்டி போயிடுச்சே. பாஜகவுக்கு இருந்த அந்த ஒரு கட்டுக்கோப்பு, பாஜகவுக்கு இருந்த ஒரு மரியாதையை கெடுத்து வெறும் வெற்று அரசியல், சட்ட அரசியல் பண்றாரு. மணிகண்டன், அண்ணாமலை மாற்றப்படுவாரா இல்ல புதிய தலைவரான பேச்சு அடிபட்டது. பாஜக தலைமைக்கு இல்லாத அதிகாரமா அண்ணாமலை போறதுக்காக காத்திருந்து அந்த நேரத்தில் ஒரு மாற்றத்தை பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்லைங்க. அதாவது இவர் தமிழக பாஜகவில் துணைத் தலைவராக வந்தப்ப எல்லா கட்சியினரிடமும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அவர் படித்த IPS அதிகாரி, இன்றளவும் சொல்கிறேன், அவர் IPSல ரொம்ப நேர்மையாக செயல்பட்ட ஒரு அதிகாரிக்கிறப்ப அவர் மேலே எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் போக போக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வேலையை காட்ட ஆரம்பித்தார். மிகச்சிறந்த
ஒரு 30 வருஷம் அரசியல் கற்றுக்கிட்டவங்க கூட அந்த மாதிரி அரசியல் பண்ண முடியாத வேலையை அவங்க சொந்த கட்சி சீனியருங்களை ஓரம் கட்டினாரு. கேடி ராகவனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சு, நயினார் நாகேந்திரனோட பணம் எப்படி மாட்டுச்சு அப்படிங்கிறதுல அவங்க கட்சியோட உள்விவகாரம். அதே மாதிரிங்க எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி அவர்கள் கூட அவருடைய மொத்த அரசியல் வாழ்க்கையில ஒரு 2-3 தடவை மீடியா மேல கோபத்தை காட்டியிருப்பாருங்க. மற்றபடி அவர் மீடியாவை கையாள்வதில் அதிதீவிர ஒரு மிகச்சிறந்த இதுல. ஆனா மீடியாவை எப்படிலாம் கேவலப்படுத்தினாரு. ஒரு பிரபல மீடியாவை வந்து அந்த வார்த்தையை நான் சொல்லவே விரும்பல, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அவர் பயன்படுத்தினாரு. அதே மாதிரி இவர் காலத்துல தாங்க பிஜேபிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது, பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு சொல்றது. அந்த கட்சியில நான் பயணித்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்பனா அண்ணாமலைக்கு முன்பு வரை மலினமான குற்ற பின்னணி, ஹிஸ்டரி சீட்டர்ஸ், லோக்கல் ரவுடிங்க, பிக் பாக்கெட் முதற்கொண்டு அந்த கட்சியில் எல்லாத்தையும் சேர்த்து ஆரம்பிச்சாரு. அது என்ன அந்த பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்? இல்ல அண்ணாமலை காலத்துல தான சார் பாஜக எழுச்சி அடைந்திருக்கிறது தமிழ்நாட்டுல அப்படின்றாங்க. 18% ஓட்டு கிளைம் பண்றாங்க சார். அதெல்லாம் பொய்ய திருப்பி திருப்பி அத நம்ம ஒருத்தர் ஒரு சிங்கம் ஒரு காலத்துல உருகுவார், இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, துண்டை இழுத்து போட்டுட்டு சொல்லுவார் கோயப்பல்ஸ் தியரி அப்படின்பாரு. அந்த வைகோ பாஷையில சொல்றேன், அது ஒரு கோயப்பல்ஸ் தியரிங்க. பாஜக போன தேர்தலில் வாங்கினது 11%. பிரபலமான நபர்கள் இந்த வேந்தர், அரசர், யாதவ், ராதிகா சரத்குமார் இவங்க வாங்கின வாக்கெல்லாம் கழிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா 8%. அதெல்லாம் கழிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா தாமரையில் நின்றவங்களை கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா 8% தான் அவங்க வாக்கு. சார் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில 2014 கூட்டணி அமைச்சப்பயே 8 தொகுதியில் நின்று கிட்டத்தட்ட 5.65% வாக்குகள் பாஜக பெற்றிருந்தது. அன்னைக்கு அந்த கூட்டணியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏறத்தாழ 14% வாங்கியிருந்தப்ப என்ன வளர்ச்சி? நான் திரும்பி கேட்கிறேன். அதாவது இது காட்டுறாரு, 3D பிலிம் காட்டுறாரு யூடியூப்ல, இதுலயும் கட்சி. அதுதான் சொல்றேன். ஏன்னா பாஜகவுக்கு முதல் சர்க்கிள் ஏற்பட்டது இவர் சொன்னதை நம்பி அதிமுகவை பகைத்து கொண்டவே அதற்குள்ள விலையை கொடுத்துட்டுமே அப்படின்னு மோடிக்கே விபூதி அடிச்சார், தவறான தகவலை கொடுத்து. அதனால தான் இன்னைக்கு முதல் சர்க்கிள், முதல் கொட்டு அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஓகே, கேப்போ திரு ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள்ட்ட எப்படி வெளியேற்றுவது என தெரியாமல் பாஜக தலைமை தவித்தது. இப்போது அவரா போயிருக்காரு, அதனால தான் ஒரு டீம் போட்டிருக்காங்க அப்படின்ற பார்வைகளை முன்னெடுக்கிறாங்க. எப்படி வெளியேற்றுவதுன்னு தெரியாம தவித்தார்கள்னு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரே சொல்றாரு. வணக்கம் கார்கே, வணக்கம் நண்பர் சேலம் மணிகண்டன் இருக்காரு, ஸ்ரீகாந்த் இருக்காரு. முதல் பாயிண்ட், இந்த டாபிக்கே தப்புங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் கடந்த 3 வருடங்களாக இதோ பாரு நாளைக்கு தூக்கிடுவாங்க, இதோ பாரு நேத்திக்கு தூக்கிட்டாங்க, நாளைக்கு அடுத்த மாசம் இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. சமூக ஊடகங்களும் சரி, ஊடகங்களையும் சரி. நான் அப்பெல்லாம் போன் பண்ணி ஆக்சுவலா டெல்லியில சோர்ஸ் கிட்ட கேட்பேன், என்ன சார் இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி சார் இந்த மாதிரி. ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னாங்க 2023 ஒரு வாட்டி சொன்னாங்க என்கிட்ட, டெல்லியில் எனக்கு சோர்ஸ், சார் இந்த மாதிரி தயவுசெய்து கேட்காதீங்க சார் என்கிட்ட. ஏன்னா நரேந்திர மோடியின் மனம் கவர்ந்த தலைவர் அண்ணாமலை. அவருக்கு அவ்வளவு ஈஸியா யாரையும் பிடிக்காது, பிடிச்சிருச்சுன்னா விட மாட்டார். அண்ணாமலை என்கிற ஒரு தலைவர் தமிழகத்தில், ஏனென்றால் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபார் பிஜேபி will come from பிஜேபி supporters, not from பிஜேபி ஆர்கனைசேஷன். அதுதான் இன்றைய வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம், கடந்த 2014 இருந்து. நான் சொல்றேன், இன்னைக்கு அண்ணாமலையின் குறிக்கோள், அண்ணாமலையின் கொள்கை, அண்ணாமலையின் என்ன விஷன் அப்படின்னா, தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம், துரோக சக்தி. நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேனா அண்ணா வழக்கறிஞர கொஞ்ச நேரம் உட்காருங்க, கேளுங்க. ரொம்ப மாசம் கழிச்சு வந்திருக்க. அப்பா உங்க சவுண்ட் சிஸ்டத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு பண்ணுங்க. அப்படியே அண்ணாமலை புராணம் சஞ்சய் பண்டிக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சு, தெலுங்கானா சஞ்சய் பண்டிக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சு? ஹலோ வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, பண்ணுவோம். தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் துரோக சக்தி எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அழித்து ஒரு மாற்று சக்தியாக பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்க வேண்டும் என்பதே குறிக்கோள் அண்ணாமலைக்கு. என்ன சொன்னாரு அண்ணாமலை ஆதரவாளர்னு? நான் பெருமைப்படுறேங்க. நான் வந்து ஒரு கொலைகாரர் பின்னாடியோ கால்ல விழுந்த பதவிக்கு வந்த இல்ல சார் சார் ஒரு நிமிஷம் நான் அவரை சொல்லுங்க, நீங்களே எடுத்துறீங்க. மரியாதை கெட்டு போறோம். தமிழ்நாட்டுக்குள்ள நடமாட்ட மரியாதையா பேசு, மரியாதையா பேசு. ஒரே நிமிஷம், யார பத்தி பேசு? இல்ல சார் அந்த வழக்கு இல்லைன்னு நான் சொன்னேனா? இல்ல அத பத்தி மரியாதையா பேசு. யார பத்தி பேசு? அண்ணாமலை அவுட்
அண்ணாமலை யோகி அவுத்து விட்டு பாருங்க. குற்றச்சாட்டு ஆதாரமோ நிரூபிக்கப்படவே இல்லை. யார் மேல தயாரிக்கப்படாத ரஜினி கால பிடிச்சு எப்ப குறுக்கோளில வரலாம்னு பார்த்தாலும் ஒண்ணுமே சித்தாந்தம் தெரியாத பிஜேபி பிஜேபி நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மரியாதை நாளைக்கு அமித்ஷா குற்றவாளி. ஒரு நிமிஷம். முன்னாள் குற்றவாளி நீங்க உங்க கட்சியில அமைச்சரா மரியாதை கூப்பிடாது. என்ன பேசுறாரு? யாரு சொல்றாரு? தமிழ்நாட்டுல வரமாட்டாரு. தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்க முடியாது. நான் எடப்பாடியை சொல்லலன்னு சொல்றாரு மணிகண்டன். அப்ப யாரு சொல்றாரு? அவர் சொல்றத முழுமையா கேட்டுட்டு பேசுங்களேன். புதுசா கேட்கணும். நான் என்ன சொல்றேன் ஊழல்வாதியவோ கொலைகாரனையோ கர்ப்பழிச்சவனையோ என்ன அந்த மாதிரி ஆதரவுக்கு நான் கொடுக்கல. கர்ப்பழிச்சவனை தூக்கி உள்ள வச்சவன் உள்ள வச்சவன் பில்லு கொடுக்க சொல்லியா? இந்த வாட்சுக்கு பில்லு கொடுக்க சொல்லு. இந்த வாட்சுக்கு ஒழுக்கமான பில்லு கொடுக்க சொல்லு. இன்கம் டாக்ஸ் கட்டிருக்காரா? இந்த வாட்சுக்கு பில்லு கொடுக்க சொல்லியா? முதல்ல ஐபிஎஸ் ஆபீசர் 10 வருஷம் ஒரு காசு கூட வாங்காம இருந்தவன் அவனை ஆதரிக்கிறேன்னு எனக்கு பெருமை. புரியுதா? சரி சார், ஒரே நிமிஷம் இல்ல விஷயத்துக்கு வந்துங்க. இல்ல ஒரே நிமிஷம். சரி ஓகே, மோடியுடைய குட் லிஸ்ட்ல அவர் இருக்கார், குட் புக்ல இருக்காரு. ஆனா மோடிக்கு வெற்றி பெறுபவர்களை தான் பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலை வெற்றி பெற்று கொடுத்து விட்டாரா? இன்னைக்கு அவர் வெற்றி பெற்றா அந்த பிரச்சனை இல்லையே சார். அவர் மட்டும் ஜெயிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லையே. நான் கேக்குறேன் இப்ப ஒரு கேள்வி. ஒரு கட்சி எந்த கட்சியா இருக்கட்டும், ஹரியானால 2010 பிஜேபிங்கிற கட்சி ஒண்ணுமே இல்லாம இருந்தது. 2014 ஆட்சிக்கு வந்தாங்க. திரிபுரால 2013 ஆட்சியிலே இல்ல, 2017 ஆட்சிக்கு வந்தாங்க. ஒடிசால ஒண்ணுமே இல்லாத கட்சி ஆனா இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. தெலுங்கானால ஒரு எம்எல்ஏ 2018 இன்றைக்கு 8 எம்பி. அதாவது வளர்ச்சிங்கிறது முதல்ல ஆதரவு வரணும், அதற்கப்புறம் வாக்குகள் வரணும், அதற்கப்புறம் நீங்க ஆட்சி அமைப்பீங்க. அஇஅதிமுக என்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் இருக்கும் பொழுது 2019 84 லட்சம் வாக்குகள் பெற்றது. அஇஅதிமுக என்ற கட்சி 2021 பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த பொழுது 1,55,00,000 வாக்குகளை பெற்றது. பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லாமல் எப்படி எடப்பாடி திமுக என்று ஆகியதோ அன்று 2024 வெறும் 88 லட்சம் வாக்குகளே பெற்றது. அதிமுகவோட கூட்டணியில் இருந்திருந்தா 15 லட்சம் வாக்குகள் பெற்றது பாரதிய ஜனதா கட்சி 2019. இன்னைக்கு 2024 49 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது. பலரும் கட்சி பாஜக. அந்த வளர்ச்சிக்கு பின்னால் நின்றவர் அண்ணாமலை. அதை மறந்து எவரும் பேசக்கூடாது, பேசவும் விட மாட்டேன். திரு கலை அவர்கள் மனிதர்கள் அரசியல் விமர்சகர் திரு கலை. அண்ணாமலை வெளிநாடு போறாரு, வெளிநாடு படிக்க போறாரு. அதுல ஆர்பி உதயகுமார் கமெண்ட் பண்றார். இப்போது வந்திருக்கக்கூடியவர்கள்லாம் திறமையானவர்கள், இவர்கள் மரியாதையாக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு. அண்ணாமலை போனதால தமிழ்நாடு அமைதி நிலைக்கு திரும்பி இருக்கு அப்படின்லாம் பேசுறாரு. அப்போ அதிமுக ஏதோ சமிக்கை வெளிப்படுத்துதோ? இல்ல, அதிமுக என்ன வெளிப்படுத்த? அண்ணாமலை வெளிநாட்டுக்கு போனதுல அதிமுக என்பது பாஜக அணுகுற முறையில பேசல. அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, அண்ணாமலை என்ற தனிநபர் பாஜக இருந்தப்போ, தலைவராக இருந்தப்போ இங்கே அதிமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துக்கிட்டே இருந்தார். அவர் ரொம்ப தரக்குறைவாலாம் விமர்சனங்களை வச்சார். அதனால் அது ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் 2 பக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அவர் போகிறதுனால அதில் ஒரு அமைதி வந்துடும் அவர் நினைக்கிறார். தேவையில்லாமல் அந்த மாதிரி விமர்சனங்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இனிமேல் இருக்காது, அதுக்கு பதில் விமர்சனங்களை நாங்களும் அந்த தரம் தாழ்ந்து போய் பேச வேண்டிய அவசியம் இருக்காது என்ற ரீதியில் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் பாஜகவுக்கும் அதிமுக கூட்டணி இல்லை என்பது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. பாஜக சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறீங்க, தலைமை ரீதியாக எதிர்க்கிறீங்க, இன்னைக்கு எல்லாத்தையும் எதிர்க்க துணிஞ்சிட்டீங்க. ஆனால் இன்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவை பாராட்டுறாரு. குழு பாராட்டம்னா அண்ணாமலைக்கு மாற்றாக அவங்க ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. 3 மாதத்துக்கு அமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருங்கிணைப்பு குழு அவங்க ஒரு என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் ரீதியாக இது அமைக்கப்படவில்லை, அரசியல் செயல்பாட்டிற்காக இல்லை, இது கட்சி பணி. நாங்கள் மெம்பர்ஷிப் டிரைவில் இறங்கியிருக்கிறோம், அது 3 மாதத்தில் அதை நிறைவேற்றுவதற்காக இந்த கேப் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான்
அதுக்காகத்தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டதுன்னு பாஜக தரப்புல சொல்லப்பட்டிருக்குது. அதனால அந்த விஷயத்துல அதிமுக பெரிய அளவுக்கு கவலைப்படவோ வருத்தப்படவோ இல்ல சந்தோஷப்படவோ எந்த விஷயம் இல்லை. என்ன இருக்கு, ஒரு அண்ணாமலை என்ற ஒரு தீய சக்தி ஒரு 3 மாசத்துக்கு இங்க இருக்காது. அதனாலதான் பேசும்போது மத்தவங்க எல்லாம் கண்ணியம் நீங்க துரோக சக்தின்னு சொன்னாங்க. உங்க அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நான் எதுவும் பேசவே நீங்க எதிர்த்து பேசுறீங்க. ஒரு மாநில தலைவர் பேசும்போது கொஞ்சமாவது அடிப்படை அறிவோட பேசுங்க. இல்ல உங்களுக்கு நீங்க வாங்குற காசுக்கு மேல பண்ணாதீங்க. வாங்குற காசுக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. அது மேற்கொண்டு பண்ண வேண்டாம். இல்ல ரொம்ப அசிங்கமா இருக்கு பேசுறது. நீங்க பேசுறது அவர் பேசுறது நியாயமா இருக்கா? இல்ல நான் ஜேவிசி ஸ்ரீராம் பேசுறது நியாயமா? அதோட நான் மோசமா பேசுறேன். அதோட மோசமா நான் பேசுறேன். அரசியல் கட்சியில இருந்து உங்களை இதோட மோசமா பேசுறது நான் பேசல. மரியாதையா பேசுங்கங்கற. என்ன மரியாதை? ஜேவிசி மரியாதையா அப்ப இந்த வாய் எங்க புடிச்சு? நீங்க பத்திரிக்கையாளர் அவர்ப்ப வாய் மூடி நீங்க நான் கராரா தான் பேசுறேன். இல்ல அவர் என்ன கேக்குறாரு? துரோக சக்தி எடப்பாடி அப்படினு சொல்றாரு. அதை நீங்க ஏத்துக்கறீங்களா? அப்ப கொலையாளி இல்ல அவர் எடப்பாடி சொல்லலன்னு சொல்றாரு. அவர் எடப்பாடியை சொல்லலன்னு சொல்லிட்டாரு. நான் பொதுவா நீங்க அதை எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு சரி நான் சொல்றேன். இப்ப அவ்வளவுதாங்க, அதுக்குள்ள வேற விஷயமே இல்லைங்க இதுல. நான் நினைக்கிறேன், நான் எப்பயுமே நினைக்கிறேன் இல்ல என்னுடைய கருத்து நான் ரொம்ப நாளா 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ணாமலையை மத்திய தலைமை நிராகரிக்காது. மத்திய தலைமையினுடைய உடன்பாட்டோடு அவங்க ஆசீர்வாதத்தோட தான் அண்ணாமலை இங்க செயல்படுறார். முழுக்க முழுக்க தன்னிச்சையா செயல்படலேன்னு நான் ரொம்ப 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா பாஜக என்ன நினைக்குது, மத்திய தலைமை என்ன நினைக்குதுன்னா, அதிமுக கூட்டணி இருக்கோ இல்லையோ தமிழ்நாட்டில் அதிமுகவை விளக்க வேண்டும், பின்னுக்கு தள்ள வேண்டும், அந்த இடத்துல வந்து உட்கார வேண்டும். அதுக்காக அவங்க என்னென்ன விஷயங்களை சொல்றாங்க? அதிமுக கட்டமைப்பு சீர்குலைந்து போய்விட்டது, அந்த கட்சி பல்வேறாக சிதறி உடைந்து சுக்குநூறாகிவிட்டது, அது இந்த பழைய பலத்தோடு இல்லை, ஜெயலலிதா அம்மா இருந்த அந்த பலத்தோடு அந்த கட்சி இப்போ இல்லை, அந்த ஒருங்கிணைப்பு இப்போ அங்கே இல்லை. அது மட்டும் இல்லை, நான் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, அங்கே வந்து அதிமுக இல்லை, 2ஆம் இடத்துக்கு எங்களுக்கும் திமுகவுக்கு தான் முதல் 2 இடங்களுக்கு போட்டி அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இது மத்திய தலைமையினுடைய கருத்தை, அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, அந்த வியூகத்தை நிறைவேற்ற கடமையில் தான் அண்ணாமலை தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கிறார். அவர் கூட்டணியில் இருக்கும் போதே சரி, அப்ப அந்த அவருடைய பணியை தான் இங்க இருக்க 6 பேர் செய்ய போறாங்களா? இந்த 6 பேருக்கு அரசியல் பணியே இல்லைங்கிறாங்க. அதிமுகவை 4ஆவது இடத்துக்கு தள்ளுவது அப்படின்னு அண்ணாமலை பேசுறாங்க. அதெல்லாம் வந்து இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 6 பேர் குழுவுக்கு அரசியல் பணி இல்லை, இவர்கள் கட்சி பணி மட்டுமே ஆற்றுவதற்காக இடைக்காலமாக நியமிக்கப்பட்ட கமிட்டின்னு சொல்றாங்க. அவங்க பாஜக தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விஷயத்தை சொல்லுது சார். உதயகுமார் சொல்றாரு, இவர் வெளியேற்றணும் எப்படின்னு தெரியாம இருந்தாங்க, இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றாங்க. ஒருவேளை அது எந்த வகையில கரெக்டா இருக்குன்னு எனக்கு தெரியல, அதுக்கான முயற்சியா இது தெரியாது எனக்கு. உதயகுமார் அவர்கள் சொல்றதுலயும் ஒரு பக்கம் நியாயம் இருக்குது. எப்படின்னா, அவர் வந்து நாங்க அதிமுக கூட்டணி தேவையில்லை, நாங்க ஒரு கூட்டணி அமைத்து நாங்க 2ஆம் இடத்துக்கு வந்துருவோம் நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னாரு. ஆனா அதை அவரால் நிறைவேற்ற முடியல. அது அவருடைய அந்த தோல்வி அடைந்ததை பாஜக தலைமை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா எங்கெங்கு கட்சி தோல்வி அடைந்திருக்கிறதோ அந்த மாநிலங்களில் எல்லாம் பாஜக நிராகரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இங்கே நிராகரிக்க தொடங்கி இருந்தால் அண்ணாமலைக்கு மாற்றாக கூட அவங்க இந்த குழுவை உருவாக்கலாம்னு நான் நினைக்கிறேன். திரு ஸ்ரீகாந்த், ஏன் அண்ணாமலைக்கு மாற்றான ஒரு குழுன்னு ஏன் பார்க்க கூடாது, அவருடைய இடத்துல ஒரு 6 பேர்னு ஏன் பார்க்க கூடாது அப்படின்னு கேள்வி முன்வைக்கிறாங்க. அதாவது முதல்ல வந்து நான் அதிமுகவுடைய அறியாமையை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னு கேட்டால், அவங்க வந்து எந்த ஒரு கட்சியுமே தன்னை முன்னிறுத்தி தன் கட்சியை வளர்த்து மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி அவங்க கட்சியை வளர்க்கத்தான் நினைப்பாங்க பொதுவாக எந்த கட்சியும். அதிமுக மட்டும்தான் அவங்க கட்சியை பற்றிலாம் கவலைப்படல, உள்ளுக்குள்ளே இருக்க 1000 மூட்டையை பற்றி கவலைப்படாமல் எப்போவுமே அவர் எங்கள் தலைவர் அண்ணாமலை குறித்து தான் அவங்க அதிகம் கவலைப்படுறாங்க. முதல் 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட இருந்த வியாதி இப்போ மேலேயும் எடப்பாடி அவர்களையும் தொற்றி கொண்டு விட்டதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ணாமலை அதிமுக தான் அட்டாக் பண்றாரு. அதாவதுங்க, முதல் வினை எங்க வந்தது? எடப்பாடி அவர்கள் முதல்ல அவரை சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறார், பொய்யாக வாய் புல்லா பொய் அப்படின்லாம் உருவகப்படுத்தி தனிநபர் தாக்குதல் நடத்தின போது எல்லாம் அத்தனை பேரும் பொங்கி எழுந்தார்கள். எங்கள்கிட்ட 2ஆம் கட்ட தலைவர்களை பேச விடாம தலைவரே பேசினார், நானே கொடுக்குறேன் அவருக்கு பதில்னு கொடுத்தாரு, அவ்வளவுதான்.
அவர் வந்து நேர்மையா நடந்திருந்தா, மரியாதைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தா இதற்கான எதிர்வினை இவ்வளவு தீவிரமாக இருந்திருக்காது. முதல் விடயம். ரெண்டாவது விஷயம் நான் சொல்றேன், எங்களுடைய கட்சியை வந்து கூர்ந்து கவனிக்கிற எல்லாருக்கும் தெரியும், பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான், மற்ற எந்த கட்சிக்கும் இல்லாதது, 2 வகையான அமைப்புகள் இணைந்து செயல்படும். எப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைமை ஏற்றிருக்கிறாரோ அதே மாதிரி எங்களுடைய நிர்வாகத்தை கவனிப்பதற்காக இன்னொரு தலைவர் இருக்கிறார், அவங்க கேசவநாயகம் அண்ணா அவர்கள் அதை கவனிப்பார்கள். சங்கடன் ஆர்கனைசேஷன் ஒன்று உண்டு. அதனால இப்போ வந்திருக்கிறது எங்களுக்கு ரெண்டாவது வெறும் அரசியல் பணி இல்லை, மக்கள் பணியை ஒரு பின்புலத்தில் செய்து கொண்டே இருப்போம். எங்களுக்கு வந்து ஒரு டார்கெட்டு டெல்லியிலேருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, இதை செய்யுங்க, இந்த ஆக்டிவிட்டி எடுங்க, இந்த முகாம் நடத்துங்க, அந்த முகாம் நடத்துங்கன்னு வந்துட்டே இருக்கும் எங்களுக்கு. அந்த மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் சங்கடன் சம்பந்தமான வேலைகள் எல்லாம் கவனிக்கிறது வந்து அதுக்குன்னு ஒரு தலைவர் இருக்காங்க. இன்னைக்கு இந்த அப்பாயிண்ட் பண்ணியிருக்க கமிட்டியில் அந்த லெட்டரையே கூட நீங்கள் 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் சைடுக்கான தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார்கள். இந்த இதுக்கு என்ன வந்திருக்கு, ஆர்கனைசேஷனல் கமிட்டி தெளிவாக வந்திருக்கா. டைட்டில் என்ன இருக்குது லெட்டர் இருந்தால், ஒரு ஆர்கனைசேஷனல் கமிட்டி, நிர்வாக ரீதியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு. அப்போ ஒரு தலைவர் இல்லாமல் இருக்கும்போது சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன்ஸ் எடுக்கும்போது, ஆர்கனைசேஷன் சம்பந்தமான டிசிஷன் எடுக்கும்போது அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்காக எங்களுடைய தலைவர்கள், அனுபவம் வாய்ந்த தலைவர், இத்தனை நாள் யாரெல்லாம் எங்கள் தலைவருக்கு பக்கபலமாக இருந்தார்களோ, ஹெச் ராஜா அண்ணா எடுத்துக்கோங்க, கனக் சவாப்தி அண்ணா எடுத்துக்கோங்க, சக்கரவர்த்தி அண்ணா, எலெக்ஷன் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறுப்பில் சக்கரவர்த்தி அண்ணா தான் அவ்வளோ வேலை பார்த்தாங்க. முதல் ஆள வந்து உட்காருவாங்க. அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் கனக சவாப்தி அண்ணா வந்து மிகப்பெரிய பொறுப்புகள், வக்கீல்னால இந்த இடத்துல எந்த சட்ட ரீதியான ஆலோசனைகள் கொடுக்கிறது, ஹெச் ராணா அண்ணா பத்தி சொல்ல வேண்டாம், கருப்பு முருகானந்தம் தென் மாவட்டங்கள் மிக பெரும் ஏரியா அவர் தான் சமாளிச்சு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசனுடைய புலமையும் அறிவும் ஆற்றலும் சொல்ல வேண்டாம். ஒவ்வொருத்தரும் எல்லாம் ஆர்கனைசிங் கமிட்டின்னு சொல்றீங்க, இவங்க எல்லாம் பக்க RSS கமிட்டி. அண்ணாமலையினுடைய இப்போ வெளிநாட்டு பயணத்தின் போது முழுவதுமான RSS-காரர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு மணிகண்டன் சொன்னார். அதாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, பாஜகவில் இருக்கிற எல்லாருமே, ஒவ்வொரு நபருமே RSS உடைய கொள்கைகளையும் அவங்க நடவடிக்கைகளையும் அவங்களுடைய பயிற்சிகளையும் எல்லாருமே பெற்றவர்கள் தான். அண்ணாமலை வரமாட்டாரு அப்படின்றது அவங்களுடைய வாதம். அண்ணாமலை எப்படி RSS-ல வருவாரு? இல்லை, அவரும் கூட அங்கே எல்லாம் RSS-க்கு போயிருக்கிறாங்க, பயிற்சி எடுத்திருக்கிறாங்க, முகாம்கள் அட்டன் பண்ணியிருக்காங்க. அது வந்துங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு பட்டறை மாதிரி ஒரு சுயத்தை வெளிப்படுத்துவதற்கான, ஒரு மனவளத்தை உயர்த்துவதற்கான ஏகப்பட்ட பட்டறைகள் நடக்கும். அதில் வந்து எத்தனையோ இடத்துல வந்து யோகா சென்டரில் அங்கங்கெல்லாம் மனவள பயிற்சி நடத்துகிற மாதிரி அது ஒரு மனவள பயிற்சி. அதனால் அது எல்லாரும் அட்டன் பண்ணுவாங்க. இப்போ விஷயம் அது இல்லை. இப்போ நேரடியாக நம்ம கருத்துக்கு வந்தால், முதல்ல வந்து நம்ம பேசுகின்ற தலைப்பையே நான் வந்து மிக வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னு கேட்டால், அண்ணாமலை அவர்கள் இடத்தில் 6 பேர் கொண்ட குழுன்னு நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, தந்தி டிவியா முடிவு பண்ணிருக்கு. அவர் இடத்தில் 6 பேர் கொண்ட குழு வரல. அதுல கடைசி பதிலாக சொல்லல, அவர் என்ன பணியை மேற்கொள்வாரோ அந்த பணிகளை தானே. அதுல கடைசி வரி படிங்க, அந்த கடிதம் இருந்தா கடைசி வரி படிங்க, என்ன இருக்குன்னு படிங்க. அதாவது இதுல இருக்க உறுப்பினர் நடக்க போகுது, 2 ஜோன் கவனிப்பாங்க, 2 ஜோன் கவனிப்பாங்க, யார் என்ன பணிகள் செய்யணுங்கிற முடிவை மாநில தலைவர் எடுப்பாருன்னு இருக்கு. அதையே கேட்கிறேன். இதே அண்ணாமலைக்கு பதிலா மாற்று இல்ல, 3 மாதம் அவர் தான் தலைவர். தமிழிசை அவர்கள் கவர்னர் ஆனதற்கு பிறகு எல் முருகன் அவர்கள் நியமிக்கப்படுற வரை கிட்டத்தட்ட 7 மாதங்கள் இருந்தது. இந்த மாதிரி ஏதாவது வழிகாட்டுதல் கமிட்டிகள் இதெல்லாம் செயல்பட்டதா? ஏன் இந்த ஒரு 3 மாதத்துக்கு இது நியமிக்கப்படணுன்ற கேள்வி வருதுல்ல? அதாவது இது வந்து கட்சியின் வந்து ஒரு மத்திய தலைமையின் ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம். அந்த நேரத்தில் வந்து யாரை தலைமையாக போட்டா, ஏன்னா அப்போ அவங்க சில திட்டங்களை முடிவு செய்திருந்தாங்க. யாரோட எப்படி டெவலப் பண்ண போகிறோம், கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த தலைமையின் கையில் கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் பல சித்தாந்தங்களை உடைக்க வேண்டிய, அதாவது கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய தலைவர் யாருங்கிற ஒரு தேடலில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து திரு எல் முருகன் அவர்கள் நியமிக்கப்பட்ட போது பல கட்டுக்கதைகள் உடைக்கப்பட்டது. இது வந்து ஒரு யாருக்கும் தெரியாது. அப்ப வந்து என்னன்னு கேட்டா, இந்த கட்சியில ஒரு சாமானியன் கூட மிகப்பெரிய உயரத்தை தொட முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உற்சாகம் தொண்டர்களுக்கு வந்தது. ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் அவர் கூட பெரிய பொறுப்புக்கு வர முடியும்னு தெரிஞ்சது. இது எந்த திராவிட கட்சியிலையும் சமூக நீதி பேசுற கட்சியிலும் யாருமே செய்யாத ஒரு புரட்சி. இது வந்து ஒரு பெரிய பிராமண ஆதிக்கம் மிகுந்த கட்சின்னு எல்லாரும் கொச்சையாக பேசிய போது கூட அதையெல்லாம் உடைத்தெறிந்த ஒரு முடிவு எடுத்தார்கள்.
அதற்காக ஆழ்ந்து சிந்திக்கப்பட்டது. ஆனா இந்த நேரத்துல இப்ப எடுக்கிறது கூட மிகப்பெரிய சிந்தனைகள். நான் வந்து ரொம்ப தெளிவா என்ன யோசிக்கிறேன்னா, அரசியல் சாணக்கியம் தெரிந்த எங்களுடைய தேசிய தலைவர்கள் மிக ஆழ்ந்து சிந்தித்து சில முடிவுகளை எடுப்பார்கள். அது எல்லாமே எங்க கட்சியின் நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று நாங்கள் உறுதியாக. மணிகண்டன், இந்த 6 பேர் யார்? அண்ணாமலைக்கு எதிர்கோஷ்டியா இல்ல அண்ணாமலைக்கு எதிர்ப்பானவங்களா? இவங்களும் பாஜகவினர், இன்னும் சொன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான், இல்லைன்னு மறுத்துற முடியுமா? தயவு செஞ்சு கார்கே அந்த பாஜகவுடைய கட்டமைப்பையும் சித்தாந்தத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்வியை கேளுங்க. இந்த நீங்க சொல்ற 6 பேர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேருடைய அரசியல் அனுபவம் தான் அண்ணாமலையோட வயதா இருக்கும். இவங்கெல்லாம் ஜனசங்க காலம், அதுக்கு முன்னாடி இந்து மகாசபா, ராஜா அவர்களுடைய வரலாறுலாம் எனக்கு அருகில் இருந்து நான் பார்த்தவன். அதே மாதிரி கருணேஷ் ஒரு விஷயத்தை மறந்து போயிட்டார். கனக சபாபதியும் ப்ரொஃபஸர் ராம சீனிவாசனும் குறைஞ்சி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் தான் ஆயிருக்கு கட்சிக்கு. ஆனால் 30 வருடங்களுக்கு மேல் அவங்க RSS அமைப்பில் பணியாற்றினவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த கட்சி, நான் அது சரி தப்புன்னு சொல்லல, RSS பத்தி நான் எந்த விமர்சனமும் பண்ணல. RSS பின்புலம் உள்ளவங்க தான் அந்த கட்சி இது வரைக்கும் அலங்கரிச்சிருக்கிறாங்க, தமிழிசையை தவிர. அதே மாதிரி கூட அப்படியே புலங்காகிதம் படிச்சு சொன்னார், பங்காரு லட்சுமணன் அந்த காலத்திலேயே ஒரு பட்டியல் எடுத்தவரை நீங்க தலைவராக்கினீங்க. தமிழ்நாட்டில் நீங்கெல்லாம் கட்சியில் இளைஞருக்கு முன்னாடி டாக்டர் கிருபாநிதி அப்படிங்கிற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த மிக புகழ் வாய்ந்த ஒரு டாக்டர் இந்த தலைவராக இருந்தாரு. இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன், VK ஜான் அப்படிங்கிற ஒரு இவர் பார்த்தீங்கன்னா வந்து வேற மதத்தை சேர்ந்த கிறிஸ்தவர் தான் இந்த தமிழக பாஜகவினுடைய முதல் தலைவராக இருந்தார். நான் என்ன கேட்கிறேன்னா சார், ஒரே ஒரு சிம்பிளா கேட்கிறேன் சார், உங்களுக்கு தெரியாம உள்ளதானே இருந்தீங்க, அப்ப எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் தானே, அப்புறம் எல்லாம் தெரிஞ்சு நீங்க எப்படி எதிர்க்கிறீங்க? அதுதான் சார் சொல்றேன். நான் சொல்லிடுறேன், நான் ஒரே ஒரு அறிக்கை நம்ம தலை மணிகண்டன் இந்த ஒழுங்கா ஏங்க ஜேவிசி சீட் நம்ம ஒழுங்கா இருக்கு சொல்லுங்க. அவர் தேவையில்லாம பேசிக்கிற நீ அண்ணாமலையோட லவுட் ஸ்பீக்கர் கிழிஞ்சு போற லவுட் ஸ்பீக்கர் நீ ப்ளீஸ் ப்ளீஸ் யார பார்த்து சொல்ற சங்கினே? நோ வார்த்தையில நீ அண்ணாமலையோட கிழிஞ்சு போற லவுட் ஸ்பீக்கர் நீ வார்த்தையில கோண ப்ளீஸ். திராவிட சக்தி அதே விமர்சனம் ரொம்ப தரக்குறவா பேசுறார். தெரியாத ஆளை தெரியாத தமிழ்நாட்டில் இறக்கி விட்டு இப்ப எப்படா இழுக்கிறது வெளி இழுத்து போறது தெரியாத தவிச்சிட்டு வாசிக்கிறீங்க. சேராத இடம் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு நீங்க. நான் ஒன்னே ஒண்ணு பேசுறேன். இல்ல லண்டன்ல இருக்கிறாருல நம்ம மலை தலை, அவரை ஒரே ஒரு அறிக்கை விட சொல்லுங்க. கட்சி ரீதியா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, கட்சி ரீதியா ஒரே ஒரு அறிக்கை, படிக்க போற டவுசர் எல்லாம் கழட்டி போட்டு நாளைக்கு சும்மா தானே இருப்பாரு, ஃப்ரீயா இருப்பார்ல, அப்ப என்ன பண்ண சொல்லுங்க, ஒரு கட்சி ரீதியா அங்க இருந்து ஒரு அறிக்கை விட சொல்லுங்க. இதோட சமீட்சை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசாதிருப்பில்லாய் 3 மாசத்துக்கு படிக்க போனியா, டவுசரை மாட்டிக்கிட்டு சட்டையின் பண்ணிட்டு போய் படி, அதோட சேர்த்து கொஞ்சம் நாகரிகம் அரசியல் நாகரிகத்தையும் லண்டன்ல கத்துக்கிட்டு வான்னு அனுப்பிச்சதுதான். இவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லுங்க. அண்ணாமலை அவர்கள் அறிக்கை விட்டார் என்றால் மணிகண்டன் என்ன செய்ய போகிறார்? மணிகண்டன் என்ன செய்ய போகிறார்? அவருடைய அறிக்கை வந்தால் ஏத்துக்கிறேன். இந்த 3 மாதம் நிர்வாக நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்லிடுறேன். நேத்தே கருணாஸ் இருந்தார், ஒரு நிமிஷம் கேட்டுங்க. நிர்வாக ரீதியா கட்சி ரீதியா அவர் எந்த முடிவும் எடுக்க முடியாது, அவருக்கு பிடிச்ச இந்த மீடியா பேட்டி கொடுக்க முடியாது, அறிக்கை கொடுக்க முடியாது. படிக்க போனியாப்பா அமைதியா போய் அந்த வேலையை பாரு. கட்சியை காலகாலமா கட்டி காப்பாத்தின சக்கரவர்த்தி, H ராஜா, ப்ரொஃபசர் சீனிவாச, கனக சபாபதி, நீங்க சொல்றது வந்து கட்சி ரீதியாக அண்ணாமலை செயல்பட 3 மாதங்களுக்கு தடை விதித்திருக்காங்களா? தடை கிட்டத்தட்ட அது நாகரிகமான வார்த்தையில நீ படிக்க போனி சாமி, அந்த வேலைக்கு போய் பாரு. எனக்கு ஒரே இன்னொன்னு சொல்றேன், இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன். அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு IPS ஆபீசர் அற்புதங்களை நிகழ்த்துவார் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி நினைச்சிட்டு இது வெத்து ரிசல்ட் ஆகி போச்சா. ஒழுக்கமா பேசாம பானையை போட்டு உடைக்காம இருந்தா அதிமுக கூட்டணி தொடர்ந்து இருந்தா இந்த 240 சீட்டுங்கிறது இன்னும் நமக்கு ஒரு 10 சீட் தமிழ்நாட்டில் சேர்த்து வந்திருக்கு. இறக்கத்தை போயிட்டு இருந்த ஒரு கூட்டணிய மணிகண்டன் சார், எங்க தலைவரோட அறிக்கையோ பேட்டியோ வெளிவந்தா அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க வந்து இனிமே வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுல இருந்து விலகிடுவீங்களா? நான் கேக்குறேன். நீங்களா கற்பனையில பேசுறீங்களே, பவர்னு ஒத்துக்கிறேன்டாரு. அண்ணாமலைக்கு பவர் வராதுன்னு அவர் எப்படி முடிவு பண்ணாரு? ஏத்துக்கிறேன்.
வந்தால் என்ன பண்ணுவீங்க? சரி, ஓகே. திரு ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள்ட்ட அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருந்தால் இந்த தேர்தலில் 10 இடங்கள் அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. அப்போ டெல்லி இதெல்லாம் யோசிக்காதா? அண்ணாமலை இருந்தா அதிமுகவோட நெருங்க முடியுமா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதா? அதாவது ஒரு சில தரவுகளோட நான் பேசணுங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை எடப்பாடி திமுகவை என்ன செய்தது என்றால் 7 இடங்களில் டெபாசிட் இழந்தார்கள். 13 இடங்களில் 13 லோக்சபா தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இவர்களை 3ஆம் இடத்திற்கு தள்ளியது. இவர்கள் 2 வருடங்களாக கடந்த 2-3 வருடங்களாக நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திருநெல்வேலியில் நாங்க 43% வாங்கி ஜெயிச்சோம். பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் 2019 2021 தோத்தோம் அப்படின்னாங்க. ஆனா பாஜகவோட கூட்டணியில் இருக்கும் பொழுது 32% வாங்கின அதிமுக இன்றைக்கு அதிமுகவாகி 8% நிற்குது. அதாவது பாரதிய ஜனதா கட்சி 57 சட்டமன்ற தொகுதிகளில் 2ஆம் இடத்திற்கு வந்து அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி 81 அசெம்பிளி தொகுதிகளில் 2ஆம் இடத்திற்கு வந்து அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளி இருக்கிறது. ஏன் என்றால் ஒரு வார்த்தை சொல்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த ஒரே எதிரி கலைஞர் கருணாநிதி. ஆனால் இந்த மாவட்ட வட்ட செயலாளராக பணி செய்யக்கூடிய இந்த பொதுச் செயலாளர் இருக்கிறாரே எடப்பாடியார், அண்ணாமலையை பற்றித்தான் வசம்பாடி இருக்கிறார். அவருடைய எம்எல்ஏ சட்டமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்களும் நாங்களும் பங்காளி, பாஜக நமது பகையாளி என்று பேசியது யார்? அதிமுக மற்றும் திமுக. அதன் காரணத்திற்காகத்தான் கூறுகிறேன், 13 முறை நரேந்திர மோடி எடப்பாடியுடன் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று 2019 யோசித்த பொழுது 13 முறை எடப்பாடியார் நிராகரித்தார். வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்ய போகும் பொழுது அழைப்பிற்கு உத்தவ் தாக்கரேயில் இருந்து அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர்களும் சென்ற பொழுது எடப்பாடியார் செல்லவில்லை. எடப்பாடியாருக்கு ப்ராப்ளம் நம்பர் 1 நரேந்திர மோடி, ப்ராப்ளம் நம்பர் 2 அண்ணாமலை. அண்ணாமலை என்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் எடப்பாடியாரின் உள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடித்துக் கொண்டு அவர் ப்ரோஆக்டிவாக இன்றைக்கு காலை கூட நான் பேசினேன். அண்ணாமலை saved நரேந்திர மோடி from the backstabber called எடப்பாடி பழனிசாமி. அதற்காகத்தான் சென்ற வருடம் நான் கேட்டேன். சார், இன்னொரு தியரி பாருங்க. இல்ல, என்டிஏ 10 சீட் தமிழ்நாட்டுல கொடுத்திருந்தா 240 250 இருக்காதா? கோயம்புத்தூர்ல தோக்கடிச்சிருப்பாங்க, கன்னியாகுமரியில தோக்கடிச்சிருப்பாங்க, திருநெல்வேலியில சீட் கொடுத்திருக்க மாட்டாங்க, விருதுநகர்ல தோக்கடிச்சிருப்பாங்க. அதாவது அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா அதிமுகவை தோக்கடிச்சிருக்கீங்களா? அதுதான் அவங்க 7 இடத்துல 2021ல என் கண்ணு கழுத்தாப்புல நான் பார்த்து சொல்றேன். 7 இடத்துல அம்மா ஜெயலலிதா இருக்கும் பொழுதே 2016 தோற்ற இடத்துல 2021ல சிங்காநல்லூர், கடையநல்லூர், கன்னியாகுமரி, நாகர்கோயில் அப்படிப்பட்ட 7 தொகுதிகளில் அதிமுக வென்றது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம். பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் அதிமுக செயல்பட முடியாது. 43% பாஜகவோட தான சார் அதிமுக இருந்துச்சு. 2021ல ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல பாஜக. சார், 2021ல அதிமுகவை பாஜக ஜெயிக்க வச்சிருக்கலாமே சார். ஜெயிக்க வச்சது இல்ல. அமித்ஷா சொன்னார்ல, லீலா பேலஸ் சொன்னார்ல, கூட்டணி வச்சுக்கங்க, அவங்க தனியா தினகரன் வரேன்றாரு. 23 இடத்துல தினகரன் வந்து தோக்கடிச்சாரு. ஏங்க நீங்க எதுவும் சொன்னா கேட்க மாட்டீங்க, நீங்க உங்க இஷ்டத்துக்கு செயல்படுவீங்க, உங்களுடைய தற்கொலை விஷயத்தை பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனைனா சிறுபான்மை ஓட்டு போச்சு டிசி கொட்றே அவர் பையன் தற்கொலைங்கிற வார்த்தை இந்த தற்கொலைகளை விட்டு போகாதா? இந்த தற்கொலைகள் வாயை திறந்தா தற்கொலைகளை வாயை தான் வருமா? தற்கொலைகள் வாயை திறந்தா தற்கொலைகளை வாயை தான் வருமா? ப்ளீஸ், தற்கொலைகள் யாரு? முதிர்ச்சியாற்றவனா? யாரை பார்த்து தற்கொலைங்கிறீங்க? தற்கொலைகள் நீங்க. ஆமா, அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்க அலோவ் பண்ண கூடாது. அப்படி
அப்படித்தான் பேசுவேன். ஆமா, நீங்க தற்கொலை அப்படிதான் பேசுவீங்க. நான் தெரியாது அப்படித்தான் எனக்கு. பேசுவேன். தற்கொலைகள் அப்படிதான் பேசுவீங்க. ஒரு நிமிஷம் அண்ணாமலை ஒருத்தரை பார்த்தா எல்லாருக்கும் பயம் வருது இல்ல? அதிமுகன்னு என்ன பயம் அவரை பார்த்து? அவர்தான் ஓடி போயிட்டாரு. இல்ல இல்ல ஆளே இல்லையா? அவங்க கட்சியே இல்லாம தற்கொலைகளை பார்த்தா நாங்க பயப்படுறது இல்ல. அவர்தான் ஆரம்பிக்கிறாரு. இல்ல ஒரு நிமிஷம் கலை அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தாலும் அதிமுக பாஜகவை தோக்கடிச்சிருக்கோம். அவருக்கு எடப்பாடியே பிடிக்கல, அவருக்கு பிரதமரை பிடிக்கல, அண்ணாமலையே பிடிக்கல எடப்பாடிக்கு அப்படின்றாரு. ஏங்க அது எப்படிங்க இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு கருத்தை சொல்றாரு? 4 எம்எல்ஏக்கள் 2021 பாஜக நின்று ஜெயிச்சது அதிமுக தயவு இல்லாமலையா? கோயம்புத்தூர் வடக்குல எப்படி வானதி சீனிவாசன் ஜெயிச்சாங்க? சண்டை போட்டு அந்த தொகுதியை வாங்கினாங்க. அது அதிமுக தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருந்த தொகுதி. வானதி சீனிவாசன் விட்டு கொடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் நான் ஒன்று சொல்றேங்க. 2019 மோடியை பிரதமராக முன்னிறுத்தி நடந்த தேர்தலில் அதிமுக வாங்கின வாக்கு 18%. அதே இது 2021 எடப்பாடி அவர்களை முதல்வராக முன்னிறுத்தி நடந்த தேர்தலில் அதிமுக வாங்கின வாக்கு 34%. இதெல்லாம் தெரியலையா? 2024 திரும்ப வாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கிட்டத்தட்ட தனித்து ஒரு பலமான கூட்டணி பாஜக வச்சிருந்துச்சு. ஆனால் அதிமுக 1% கூட வாக்கு வாங்கிச்சு. 2019 விட பாஜகவோட போனப்போ விட ஒரு பலமான கூட்டணியில் அன்னைக்கு இருந்தாங்க. பாஜக எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் 2024 இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த பெரிய பாஜக விலகி வந்து எந்த பெரிய கூட்டணியும் இல்லாமல் 19% கூட வாங்கியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? பாஜகவோட கூட்டணி சேர்ந்தா வாக்கு வங்கி குறையும், பாஜக விலகுனா வாக்கு வங்கி கூடும். அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. பாஜக விலகுனதால அதிமுகவோட வாக்கு வங்கியை கொண்டுட்டு போயிருச்சுன்றாங்கல்ல. அது ஒண்ணு போனதா அப்படின்னா 21% வாங்கியிருக்காங்களா அவங்க? சார் அது எப்படி நீங்க அவங்களுடைய பேஸ் 35 தொகுதியில இருந்து நீங்க சொல்ற 20%. எங்க அவர் சொன்னாரு தேமுதிகவே சேர்த்துங்க சார். 1 கோடி ஓட்டு சார். யாரு 1 கோடி ஓட்டு? அதிமுக. ஆமா, அதிமுக வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குது. அவங்க ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க, நான் மறுக்கல. அதுக்கு காரணம் பாஜக இல்ல. பாஜக பெருசா கெயின் பண்ணலையே. நீங்க 2014 கிட்டத்தட்ட இந்த கூட்டணி பிளஸ் தேமுதிக இருந்துச்சு. அப்போ நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? தேமுதிக அப்போ பலமா இருந்த கட்டம். அப்போ நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? பெர்சன்டேஜ் 19% வாங்குனீங்க. 2 தொகுதிகளை ஜெயிச்சிங்க. 2024 நீங்க பெரிய பலமான கூட்டணி தான் வச்சிருந்தீங்க. நீங்க வளர்ந்துட்டேன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க வாங்குனது 18% தான். ஒரு தொகுதியோட ஜெயிக்கல. அப்ப என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க? இவங்க வளர்ந்திருக்காங்க சொல்லிட்டே இருக்காங்க. 2 தேர்தலையும் கம்பேர் பண்ணுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி. ஒரே குறுக்கீடு மட்டும் தான், சிறிய குறுக்கீடு மட்டும். நான் மற்றவர்கள்ட்ட போகணும். கார்கே ஒரே ஒரு செகண்ட். கோயம்புத்தூர் தெற்குல அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து வாங்கின ஓட்டு ஆக்சுவலா 50,000 ஓட்டு தான். ஆனா அவங்க வாங்க வேண்டிய ஓட்டு 92,000 ஓட்டு. மொத்த அதிமுக ஆதரவாளர்களும் போய் கமலஹாசன் போய் ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி நீங்க 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கீங்கல்ல, 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கீங்கல்ல, நீங்க வாங்கின ஓட்டு எவ்வளவு? 88,80,801. அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு பூமர் அங்கிள் ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட போயிடுச்சு. பாஜக இல்லாம அதிமுக 0 எழுதி வச்சுக்கங்க. அதுக்கு என்னங்க கணக்கு இருக்குது? நீங்க 2019 தேர்தலை பாருங்க, கூட தான் இருந்தாங்க. இந்த 2 நம்பரும் சேர்ந்தா 12 சொல்றாங்க. சரி 10 எடப்பாடியும் தடுத்து இன்னைக்கு எடப்பாடி 2 மினிஸ்டர் வாங்கியிருக்கலாமா? ஏங்க அதெல்லாம் கற்பனைங்க. நீங்க இது சிம்பிள் அரித்மெட்டிக்ல 1 + 1 = 2. ஆனா எலக்டோரல் அரித்மெட்டிக்ல 1 + 1 2 ஆகிறதுல 0 ஆகும், மைனஸ் ஆகும். பாஜக ஏற்கனவே இருந்து பார்த்தாச்சு. கூட்டணி பயணம் செய்து பாஜக கூட்டணியில் இருக்கும் போதே அதிமுக தலைவர்கள் பற்றி கேவலமா பேசுறாங்க, எடப்பாடி அவர்கள் பற்றி கேவலமா பேசுறாங்க. கூட்டணியில் இருந்த போது சொல்றேன், இப்ப இல்ல. கூட்டணி விட்டு வெளியே வந்த உடனே துரோக சக்திங்கிறாங்க. இவங்களுக்கு என்ன துரோகம் அதிமுக பண்ணிச்சு? இவங்களுடைய ராஜ்யசபால
இவங்களுடைய மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு அன்னைக்கு உதவி செஞ்சது அதிமுக. சரி, இவங்க okay, அதிமுக ஆட்சி நாளை கால ஆண்டு தாங்கி பிடிச்சதா சொல்றாங்க. இவங்க ஒண்ணும் தாங்கி பிடிக்கல, இவங்க ஆட்சி அதிமுக தாங்கி பிடிச்சு. இன்னைக்கு அண்ணாமலையுடைய குரலை மட்டும்தான் பாஜக ஒழிக்குதா? அண்ணாமலை பேசுறத தமிழிசை உள்ளிட்டவங்க அதுல இருந்து வேறுபடுறாங்க. அப்போ ஒரு மாற்று குரல் இருக்கு பாஜகன்னு தெரியலையா? அதாவது மாற்று குரல்னு அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. அவங்க கருத்தை வந்து அவங்க சொன்னாங்க, என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்கிறதையே அந்த ஊடகத்தில் தெரிவிச்சுட்டு சொன்னாங்க. மாநில தலைவரின் கருத்துக்கு நான் உடன்படுகிறேன், தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்தை பதிவு செய்கிறேன்னு அவங்க பதிவு செய்கிறாங்க. அதுக்கு எல்லா தலைவர்களுக்கும் உரிமை உண்டு. அதுவும் இல்லாமல் மூத்த தலைவர்கள் பலருக்கும் கூட பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அதெல்லாம் எங்கள் உள்கட்சி விவகாரத்தில் அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து தெரிவிப்பாங்க, பேசுவாங்க. அதாவது அதிமுகவுடைய இருக்கிற கூட்டணி பற்றி முன்னாடி முடிவெடுக்கும் போது கூட கட்சியில் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு முடிவு இருந்தது. ஒட்டுமொத்தமாக கட்சி என்ன முடிவு எடுக்குங்கிறது, அதுக்கு எல்லாரும் என்ன துணை போகிறாங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக மட்டும்தான் பார்க்க வேண்டுமே தவிர அது கட்சியின் கருத்தாகவோ தொண்டர்களின் கருத்தாகவோ மட்டும் இல்லை. அமித்ஷா வந்து தமிழிசையிட்ட பேசினதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தமிழிசையும் அண்ணாமலையும் ஒன்னா சந்திச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் வச்சு தானே இந்த அமித்ஷா அவர்கள் மேடத்தோட தமிழிசை மேடத்தோட என்ன பேசினாரு யாருக்கு தெரியும்? அந்த மேடையில் அவருக்கு என்ன இது குறித்து பேசினான்னு யாருக்காவது தெரியுமா? அதுக்கப்புறம் அண்ணாமலையும் தமிழிசையும் சந்தித்துக் கொண்டார்கள். இவர பரஸ்பரம் எல்லாரோடையும் நட்பு பாராட்டி அன்பு பாராட்டுபவர் இவரா போனார். ஆனா எங்களுடைய தேசிய தலைவர் அவர் வந்து என்ன பேசினாங்க அப்படிங்கிறது வந்து அவர்களுக்குள்ள மட்டும்தான் தெரியும். நான் குறிப்பா 2 விடயங்கள் இவங்கெல்லாம் பேசினது குறுக்கீடு இல்லாம நான் அமைதியா இருந்தேன், பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், அதிமுக வந்ததுனால தான் பாஜக வந்துச்சு அப்படின்னு கலையண்ணா சொல்றது வந்து முற்றிலும் தவறான கருத்து. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவோட கூட்டணி இருந்தபோது பாஜக பெற்ற வாக்குகளை விட தனித்து நாங்கள் இப்ப இருந்தபோது மிக அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறோம். எங்களுடைய சதவீதம் மிக அதிகமாக உயர்ந்திருக்கு. நம்பர் ஆஃப் ஓட்ஸும் ஏகமா எங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. அது கூட ஸ்ரீராம் அவர்கள் ரொம்ப தெளிவா இன்னும் பொறுமையா இருந்தா 10 சீட்டு ஜெயிச்சிருக்கோம். வெற்றி முக்கியம் இல்லைங்க. நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, எங்க கட்சியை வளர்த்தெடுக்கிறோம், முன்னெடுக்கிறோம். எங்களோட இது இவர் கூட கலையண்ணா பேசுற தப்ப அதிமுகவோட இடத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக பாஜக முயற்சி பண்ணும். அதிமுக எங்க இருக்குது இடம் பிடிக்கிறதுக்கு? நீங்க தான் 13 இடத்துல 3வது இடத்துக்கு எங்களுக்கு பின்னாடி போயிட்டீங்களே. 3வது இடத்துல நாங்க ஒரு நிமிஷம் நீங்க பேச விடுங்க. 13 இடத்துல 3வது இடத்துக்கு போயிட்டாங்க, 7 இடத்துல டெபாசிட் காலி ஆயிட்டாங்க. இதை போய் நான் ஃபாலோ பண்ணி பின்னாடி போறோமா? எங்களுடைய இலக்கு, எங்க மாநில தலைவரின் இலக்கு திமுகவுடன் போட்டி மட்டும்தான். ஒரு ரன்னிங் ரேஸில் நாங்கள் எப்படி முதலிடத்தை நோக்கி முன்னேறுகிறோமோ முதலிடத்தில் இருக்கிற நகர்த்தத்துக்கு தான் நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு அதிமுக ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. நாங்க அதை கடந்து எங்களுடைய இலக்கு 4 இடத்துக்கு தள்ளுவேன்னு பேசுறாரு. அதெல்லாம் தானா நடக்கும்னாரு. அதெல்லாம் முதலிடத்துக்கு நாங்க போறப்ப இது 3வது இடமா 4வது இடமா 5வது இடமா யாருக்கு தெரியும்? ஏன்னு கேட்டா இவங்க கொஞ்ச நாளாகவே இவங்களுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம், இப்ப நான் ஒரு வண்டி ஓட்டுறேன்னா என் வண்டியை பார்த்து தான் ஓட்டணும், ரோட்டை பார்த்து. பக்கத்துல இருக்க என்ன வண்டி ஓட்டுறான்னு பார்த்துட்டே ஓட்டினா முட்டிக்கிட்டு நிக்க வேண்டியதான் எங்கேயாவது. அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக எப்படி வண்டி ஓட்டுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டினா என்ன நடக்கும்? அதுதான் அதிமுகவின் நிலைமை இன்னைக்கு. ஓகே, திரு சேரமணியிலிருந்து இறுதி கருத்து ஆரம்பிச்சாலும் எல்லாத்தையும் சுருக்கமா, இந்த 3 மாத காலத்துல இந்த புதிய ஒருங்கிணைப்பு குழு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளும்? ஏதாவது பேட்ச் ஒர்க் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கார்கேயன் அதிமுகவுடைய ஆதரவாளன் அப்படிங்கிறதுல ஒன்று சொல்லிடுறேங்க. பொது எதிரி 2 கட்சிக்குமே திமுக அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே அந்த அரசியல் பின்புலம் இல்லாத, அரசியல்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர் வந்ததுனால நல்லா போயிட்டு இருந்த ஒரு கூட்டணியை நாசமாக்கி அதை உடைச்சது அண்ணாமலை. என்ன எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன்னா, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி 3 மாதமா எப்படி செயல்படும் என்பது அனைத்து கட்சியினராலும் குறிப்பாக அதிமுகவினரால் உற்று நோக்கப்படும். அது ஏதாவது மாற்றத்துக்கு வித்திடுமாங்கிறது நீங்க அதிமுக தலைவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிட்டேன்னா அடிப்படையில் அவங்க தமிழ்நாட்டில் தனி அது வந்து இந்த கிராப் மாதிரி அங்கங்க இருக்கு சார். கன்னியாகுமரியில கொஞ்சம் இருக்கும், கோயம்புத்தூர்ல கொஞ்சம் இருக்கும், ஒசூர்ல கொஞ்சம் இருக்கும் அந்த கட்சி. அதே மாதிரி அந்த கட்சிக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் கூடி இருக்குதுன்னா அது பிரதமர் மோடி காரணமா ஒழிய அண்ணாமலை அதில் எந்த விதத்திலையும் கிளைம் பண்ண முடியாதுங்கிறத சொல்லிக்கிறேன். பேட்ச் ஒர்க் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, நான் முதல்லயே சொல்லிட்டேன், எடப்பாடிங்கிற ஒரு இடைக்கால தலைவர் தான். அதிமுக ராஜா கிளியர் கட்டா சொன்னார், நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க, ஒண்ணு சேர்த்து வச்சோம் அப்படின்னாரு. அதே மாதிரி கொஞ்ச நாள் எல்லாம் பிரிஞ்சிடுவாங்க.
எடப்பாடி கட்சி என்னைக்கு வெல்ல போதோ அன்னைக்கு அதிமுக இல்லங்க இல்ல வர்த்தகம் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் தாங்க அவங்களுக்கு கீப்பிங் டுகெதர். அதிமுக எடப்பாடி திமுக என்றைக்கு அதிமுகவாக மாறுமோ அப்பொழுது பாஜகவும் அதிமுகவுக்கும் கூட்டணி இருக்கலாம். ஆனால் எடப்பாடி திமுக துரோக சக்தி எடப்பாடி திமுக மற்றும் தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் என்றைக்குமே அண்ணாமலை தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்காது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், பாஜக வாங்கின வாக்குகள் 49 லட்சம், அதிமுக வாங்கின வாக்குகள் 88 லட்சம். Mark my words, matter of time, BJP will replace EDMK. லட்சம் என்பது கூட்டணியுடைய வாக்குகள், பாஜக வாக்குகள் கிடையாது. 16% எவ்வளவு தெரியாது. நான் ஒண்ணு சொல்றேன், அவர் அதிமுகன்றாரு, அது எல்லாரும் சேர்ந்தாதான் அதிமுக மாறுமா? அந்த பார்வை அவர் எப்படி வேணா சொல்லிட்டுங்க. அது உச்ச நீதிமன்றம் ஏத்துக்கிருச்சு, இதுதான் அதிமுகன்னு. தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருச்சு, மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் ஏற்றுக்கொள்ளல? இவ்வளவு எதிர்ப்புல கூட அவங்களுக்கு அட்வான்ஸ் கண்டிஷன்ஸ்ல கூட அவங்களுடைய பேசிக் ஓட்ஸ் 21% அவங்க வாங்கி இருக்கிறாங்க. நீங்க அதிமுக பாஜக வாங்கின 11% என்பது பாஜக வாக்குகள் அல்ல. கூட்டணி கட்சிகள் அவங்க சிவத்து நின்னாங்க, அவங்க வாக்குகள் அந்த அதெல்லாம் சேர்த்துதான் உங்க வாக்கு. நீங்க 5% தான். நீங்க ஓட்டாவை விட கீழே இருந்தீங்க, இப்ப நோட்டாவுக்கு மேல வந்திருக்கீங்க. நீங்க இன்னும் நோட்டாவோட தான் போட்டி போட்டுருக்கீங்க. நீங்க நோட்டா கொடுத்தா ஓட்டே வாங்குறீங்களா? நீங்க நோட்டா கொடுத்தா தான் ஓட்டா வரும் உங்களுக்கு. நாங்க அப்படி எல்லாம் இல்ல, நாங்க அப்படி எல்லாம் இல்ல. அதிமுக 4 இடத்துக்கு போனாரு, பாஜக காணாம போயிடு, அண்ணாமலை ஒரே வார்த்தை ப்ளீஸ் சுண்டகாலம் துணியர்கள் ஓடி போயிடுவார். சரி, உங்களுடைய கனவு வந்து பகல் கனவாக போகிறது. மிக தெளிவாக சொல்கிறேன், பாஜக இன்று மாபெரும் சக்தியாக வளர்ந்து நிற்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அத்தனை கட்சிகளின் பார்வையும் பாரதிய ஜனதா கட்சியின் மேல்தான் இருக்கிறது. இவங்க அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் ஆவலை தூண்டி இருக்கிறோம். எல்லா கட்சியும் எதிர்க்கும் போதுதான் இந்த பாரதிய ஜனதா கட்சி அசுர வளர்ச்சி அடைகிறது. பாப்போம் இந்த 6 பேர் கொண்ட குழுவினுடைய நடவடிக்கை எவ்வாறு இருக்க போகுது. மணி என்று சொல்லிக்கார் அண்ணாமலை அறிக்கை விடுவாரான பொறுத்து பார்க்கலாம். எல்லாவற்றையும் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை விவாதத்தில் இணைந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.